சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் 18 வசனங்கள் ஒரு பகுதி. அதில் அந்த 3ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டுக்கலாம். விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம். ஸோ முதல் வசனம் வாசிக்கிறேன். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா போன அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றார். ஸோ அதனால் அவர் புறஜாதிகள். ஸோ எதுக்கு புறஜாதி இடத்துல போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. 4ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அறைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முளைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2ஆம் தரம் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகள் நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொன்னிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்பி எடுத்து கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்குள்ளே நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் யோப்பா பட்டணத்தில் இருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஞான திருஷ்டி இந்த ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாமே, 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாமே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பேதுருவை அடித்து புசி அப்படின்னு சொல்லி என்னோடத்தில் ஒரு சத்தத்தை சொன்னதை நான் கேட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீட்டுள்ளதை நான் புசிக்கக்கூடாது அப்படின்னு தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இல்லை, தேவன் அதை சுத்தமாக்கிட்டாரு, நீ போய் அடித்து புசி அப்படின்னு சொன்னோம். பார்த்தேன் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கும்போது 3 பேர் என்ன சரியாக வரும்படியாக கூப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆவியானவரும் சொன்னார், நீ நான் தான் உங்களை அனுப்பினேன் அப்படின்னு சொன்னார். நான் போனேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த நடந்த காரியங்கள், அங்கே நடந்த எல்லா காரியத்தையும் அவர் விவரித்து சொல்கிறார். அவனோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஆவியானவர் அவரை நடத்துனதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். ஆவியானவர் எப்படி அவர் நடத்துனது இங்கே பார்க்குறோம் பாருங்கள். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பிக்கும்படி மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 14ஆம் வசனம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தான். ஸோ பார்த்தீங்கன்னா தூதன் இந்த மாதிரி நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி என்ன பண்ணு, பேதுருவை அழைப்பி அவர் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ தேவன் எவ்வளவு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொர்நேலியை பற்றி பார்க்குறோம். அவன் எப்போதும் தன் வீட்டார் அனைவரோடும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். மிஞ்சின மிகுந்த தான தர்மங்களை ஜனங்களுக்கு செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன். ஆனால் சரியான ரட்சிப்பின் வழி அவருக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை பற்றி தெரியாது, சரியான ரட்சிப்பை பற்றி தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவனே என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த ஒரு தேவதூதனை அனுப்பி நீ போய் பேதுருவை அழைப்பி அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுத்தெல்லாம் அனுப்புகிறாரு பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போது தேவன் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற காரியத்தில் தேவன் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். நான் முன்னே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார்.
யோவான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த பெந்தேகோஸ்தே நாள் எப்படி ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கினாரோ அதே மாதிரி அந்த இடத்துல இறங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஸோ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்தாவினர் ஊற்றப்படுறார். ஸோ அதுக்கான அர்த்தமாக ஒரு என்னென்னா, எல்லாருமே சுவிசேஷம் எல்லாருக்குமே சரிங்களா, சுவிசேஷம் எல்லாருக்குமே சுவிசேஷம் சரிங்களா. யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை சுவிசேஷம், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் சுவிசேஷம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல் அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றேன். ஸோ அதான் நம்ம இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்த அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுமான மனத்திருமலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது. ஸோ இது வரைக்குமே யூதர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு, யூதர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வசனம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது, பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவன் எல்லாரையும் தேவன் ரட்சிக்க விரும்புகிறார், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும், எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பல்லவர் ராஜ்யம் சேரணும், இதுதான் தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனக்கண்கள் திறக்கப்படுறது. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ தேவன் எல்லாருமே சுத்தமாக்கிட்டார். பார்த்திங்கன்னா எல்லாருமே ரட்சிக்கப்படணும், இப்போ சுவிசேஷம் எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறது தேவன் அது யாரையுமே தீட்டாக நீ புறஜாதி அவனுக்கு அவனுக்கு தேவனுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்காதீங்க, அருவருப்பாக பார்க்காதீங்களோட அப்படினால எல்லாருக்குமே நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், இப்போ அதுக்காக தான் நான் ரத்தம் சிந்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு அவர் சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் சரிங்களா. அவர் யார் அவர்கிட்ட வந்தாலும் அவர் புறம்பே தருவதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா வானத்தின் கீழே மனுஷர் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அதான் நம்ம ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளை என்னென்னா, நீங்கள் சகல ஜாதியாரையும் போய் சகல ஜாதியிடத்துக்கும் போய் எல்லாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் சொன்ன எல்லா உபதேசத்தையும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு சீஷராக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த பாருங்கள், 19ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 19 முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 19ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்குமின்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்தேவான் நிமித்தம் ஒரு உபத்திரவம் வந்துச்சு. ஸோ அதனால் எல்லா சபை சிதறப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா சிதறப்பட்டவர்கள் போய் எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க யூதர்களுக்கு மாத்திரம்தான் அறிவிக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு பாருங்கள், பெனிக்கே நாடு. ஸோ அதான் பார்த்திங்கன்னா அதோட தலைப்பு சின்ன 19ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, 19 முதல் 26 வரை. ஸோ அந்த சிதறப்பட்டவர்கள் எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தாங்கன்னா பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகிய பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அவர்களில் சீப்ரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகிய பட்டணத்துக்கு கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சிதறப்பட்டவர்கள் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தியோகிய பட்டணத்துக்கு அங்கே இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாங்க. 21ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், சிதறப்பட்டவர்கள் போய் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை அந்தியோகிய பட்டணத்துக்கு அறிவிக்கிறாங்க சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே அநேக ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. முன்னாடி வசனம் பார்த்திங்கன்னா கிரேக்கருடனே பேசி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர், அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவரால் என்று வேறு ரட்சிப்பு கிடையாது, அவர் தான் மரித்தோர் உயிரோடு எழும்பினவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஸோ அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், ஸோ அவரால் என்று வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரால் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வரும், சமாதானம் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. சொன்ன என்ன பார்த்திங்கன்னா அநேகர்கள் அது கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவங்களோட இருந்தது சரிங்களா. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது சரிங்களா.
கர்த்தருடைய கரம் இருக்கிறதோ ரொம்ப முக்கியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சுவிசேஷ வேலை, தேவன் தந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பணி, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது இதே மாதிரி 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவனுடைய பூரண கிருபை அவர்கள் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யும்போது தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பாருங்கள். தேவனுடைய பூரண கிருபை நம்ம மேலே இருக்கும் பாருங்கள். அது வந்து தேவன் ரொம்ப பிரியப்படுகிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து தேவன் ரொம்ப விரும்புகிறார். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம தைரியமாக செய்யணும். அதில் சில எதிர்ப்புக்கார் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். பார்த்திங்கன்னா எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் முடங்கி போல பாருங்கள். ஆனால் அவங்களுக்குள்ளே இயேசு இருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சது மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தைரியமாக பற்றி இயேசு பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. ஸோ கர்த்தரை கூட இருந்து கிரியை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். தேவன் அதில் அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஸோ நான் எங்கே இருக்கிறேன்னா என் ஊழியக்காரன் அங்கேயே இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் பாருங்கள். 22ஆம் வசனம் பாருங்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், அந்தியோகா பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்தியோகா பட்டணத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டன. சரி, அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக எருசலேமில் இருக்கிற சபையார் அப்போஸ்தலர்கள் வந்து கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்னபாவை அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு அனுப்புகிறாங்க, பர்னபாவை அனுப்புகிறாங்க. 23ஆம் வசனம் பாருங்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைநிற்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறார். சரிங்களா? நிறைய விசுவாசிகள் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து அவங்களை நடத்தக்கூடிய ஊழியர்கள் ரொம்ப கம்மி. சரிங்களா? அவங்களை நடத்தக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. பர்னபா வந்து நல்ல ஒரு விசுவாசி. சரிங்களா? அவனை பற்றி கீழே சாட்சி போட்டிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தேவனுடைய கிருபையை அவன் கண்ட போது பார்த்தீங்கன்னா தேவன் எப்படியா கிரியை செய்கிறார், எப்படி எல்லா ஜனங்கள் அப்படியே அதிகமாக ரசிக்கப்படுறாங்கன்னு போட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு பாருங்கள். தேவனுடைய கிருபையை அவர்கள் பார்க்குறாங்க. ஸோ தேவன் எவ்வளவா அசைவாடுறார், எவ்வளவா கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். 24ஆம் வசனம் பாருங்கள். பர்னபாவை குறித்து சாட்சி. அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அநேக ஜனங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவனுடைய சாட்சி போட்டிருக்குவான், நல்லவன் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறித்து ஒரு நற்சாட்சியை வந்து வேதம் கொடுக்குறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு போய் இன்னும் நல்லா உபதேசம் பண்ணுறார், இன்னும் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அப்போ என்னென்னா அந்தியோகா பட்டணத்தில் இன்னும் அநேக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிறாங்க, விசுவாசிகளாகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். 25ஆம் வசனம் பாருங்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஸோ இந்த சவுல் யார் அப்படின்னா வந்து 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சபையை துன்பப்படுத்தினவன். சரிங்களா? சபையை துன்பப்படுத்தினவன். அதே மாதிரி 9ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா சபை ஆண்டவர் எப்படி அவனை தொடரார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா இவன் ரட்சிக்கப்பட்டவன இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கப்பட்டவன பயங்கர ஆக்ரோஷமாக வந்து பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ண தமஸ்குவில் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறார். உடனே பார்த்திங்கன்னா அவனை பிடிக்கணும், கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். உடனே சீஷர்கள் அவனை மதில் வழியாக இறக்கி விட்டு எருசலேமுக்கு அனுப்பிடுறாங்க. எருசலேமுக்கு உடனே எருசலேம்லேயும் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொலவரி வந்துருச்சு. அப்படி இவனை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்காக வந்து இவன் அந்த சவுல் மேலே எரிச்சலாக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சரி, நான் எருசலேம்லேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் அவருடைய ஊருடைய தர்சு பட்டணத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இவர் இந்த சவுல் பிறந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தர்சு பட்டணம் தான். சரிங்களா? தர்சு பட்டணம், அதாவது சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணம். இவர் பென்யமீன் கோத்திரத்தார். சரிங்களா? அவர் வந்து தேவனுக்கான நல்ல பயங்கர பக்தி வைராக்கியமுள்ள ஆள். இவனை தான் வந்து தேவன் வந்து ஒரு நாள் இது முன்னாட்களில் வந்து எப்படியாவது இயேசு அப்படின்ற பேரை கேட்டாலே அப்படிப்பட்ட ஆட்களே இவருக்கு வந்து பிடிக்காது. பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதிமாக இருந்தவர். ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு அவரை தொட்டன, நான் தான்ப்பா இயேசு, என்னை துன்பப்படுத்த உனக்கு கடினம்,
முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஒரு மர்வம் வந்துருச்சு பாருங்கள். கண்ணு போயிடுது. மறுபடியும் 3 நாளில் வந்து அவருக்கு ஜெபம் பண்ணுறாரு. அனனியா போய் அவர் ஜெபம் பண்ணுறாருன்னு அவருக்கு கண்ணு வந்துடுது. சரிங்களா? பெரிய ஒரு மனம் மாற்றம், பெரிய ஒரு மர்வம் அவருக்குள்ளே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு தான் தெய்வம் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவே டேரெக்டாக சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ யாருமே சொல்ல வேண்டியதில்லை. இப்போ மற்றவங்க போய் சுவிசேஷம் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவே டேரெக்டாக வந்து நான் தாப்பா அந்த இயேசு, நீ என்னதான் துன்பப்படுத்துகிற அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து பயங்கர வைராக்கியமாகிடுச்சு அவருக்கு. இப்போ அவரோட ஊரில் இருக்கார், தர்சு பட்டணத்தில் இருக்கார். 25 வசனம் பாருங்க. இப்போ பர்னபா மறுபடியும் போய் அங்கே அந்தியோகியாவிலேருந்து மறுபடியும் தர்சு பட்டணத்துக்கு போய் அங்கேருந்து கூப்பிட்டு வர்றார். இது ஒரு நெடுந்தூர பயணம். சரிங்களா? பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஸோ அவருடைய தர்சு பட்டணம் அந்தியோகியாவிலேருந்து தர்சுவுக்கு போய் மறுபடியும் தர்சுலேருந்து அந்தியாவுக்கு சவுலை கூட்டு கொண்டு வர்றார். அவர்கள் 1 வருஷ காலம் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிற்று. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு சபை அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தியோகியாவிலும் ஒரு சபை வந்து நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அந்தியோகியாவிலும் ஒரு சபை நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அப்போ அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கிறது வந்து எருசலேம் சபையில். சரிங்களா? அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கிறது வந்து எருசலேம் சபையில். ஆனால் பவுல், பர்னபா இன்னும் மற்ற அவங்க சீஷர்கள் சிலரெல்லாம் அங்கே இருக்கிறது அவங்க வந்து அந்தியோக சபையில் இருக்காங்க. சரிங்களா? அங்கே வந்து ஜனங்கள் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வந்து இவங்க உபதேசம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா முதல் 26 வசனம் பாருங்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எருசலேமில் கூட கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் வரல. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யூத ஜனங்கள் அவர்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பேர் இருந்துச்சுன்னா யூதர்கள் அப்படின்னு சொன்னால் தெரியும், இஸ்ரவேலர் அப்படின்னா தெரியும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான், கிறிஸ்துவை பற்றி அறிவிச்சக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஸோ இந்த பார்த்திங்கன்னா அந்தியோகியாவில் தான் பார்த்திங்கன்னா எருசலேமில் கூட இந்த பேர் வரல பாருங்கள். ஆனால் அந்தியோகியாவில் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ஊழியம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று. ஸோ பார்த்திங்கன்னா அந்தியோகியா சபையில் தான் முதல்ல அந்த இருக்கிற அந்த விசுவாசிகள் எல்லாம் பார்த்து இந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று. ஸோ பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா பார்த்தோன்னே கிறிஸ்தவர்கள். இப்போ இயேசுவை போல, இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதுதான் நம்ம பவுல் எழுதும்போது நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அது ரொம்ப தேவை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். சரிங்களா? கிறிஸ்துவ பேர் வச்சுருக்கலாம், ஆனால் அட்டூழியம் பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? கிறிஸ்துவ பேர் வச்சுருக்கலாம், ஆனால் வந்து அட்டூழியம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை வந்து தேவன் வந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறோம். என்ன வேணால் வெளிவேஷம் போட்டலாம், ஆண்டவரை வந்து நம்ம ஏமாற்றவே முடியாது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார். சரிங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். ஸோ தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கான முதலான நோக்கம் என்ன அப்படின்னா வந்து நம்ம தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம கிறிஸ்துவின் சாயலாக இருக்கணும். கிறிஸ்துவின் சாயலை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இயேசுவை மாதிரியே அன்பு, இயேசுவை மாதிரியே மனது இருக்கும், இயேசுவை மாதிரியே சாந்தம், இயேசுவை மாதிரியே ஒரு தாழ்மை, இயேசுவை மாதிரியே ஒரு மனது இருக்கும். ஸோ அதுதான் தேவனுடைய சாயல். சரிங்களா? இப்போ இயேசுவை மாதிரியே ஒரு மனத்தாழ்மை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை. கிறிஸ்துவின் சுபாவங்கள் இதெல்லாம் நமக்கு தேவை. அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின. சரிங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும். இப்போ கிறிஸ்தவன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நமக்கு தேவை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் இடத்துல வரும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்த சாட்சி ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள், பர்னபாய் குறித்து என்ன சாட்சி கொடுக்குது, நல்லவன் பரிசுத்த ஆவியினால் விசுவாசம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லி வேதம் சாட்சி கொடுக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அநேக சாட்சிகளை நான் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்போ தேவன் சொல்கிறாரு,
தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பா. அப்போ அதான் அப்படியே ஒரு நர்சாட்சி நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நர்சாட்சி கொடுங்க ஆண்டவரே, நாம் இவ்வளோ இருக்கிற இடத்துலையும் சரி, வேலை ஸ்தலத்தில் சரி, ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு நர்சாட்சி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேளுங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ ஜனங்கள் நம்ம நேசிக்கிறது வெறுக்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் தான் இருக்குது. கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா ஜனங்கள் நேசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கேரக்டர் சரியில்லைன்னா மற்ற எதையும் பார்த்து ஜனங்கள் நம்ம பெருசாக வந்து நம்ம எடை போட மாட்டாங்க பாருங்கள். நம்ம கேரக்டரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஜனங்கள் நம்ம நேசிக்கிறதும் நம்ம வெறுக்கிறதுமா இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ வேதத்தில் பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்ம போல் மாற்றுங்க, முடிய சாயலாக மாற்றுங்க, நம்முடைய வார்த்தையின்படியே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவருடைய வசனத்தை பார்க்க படிக்க நமக்குள்ளே என்ன ஆகணும், ஒரு மறுரூபம் உண்டாகும். சரிங்களா? அப்போ மறுரூபமாகும், நம்ம இயேசுவை போலவே மாறிடுவோம். அப்போ அங்கே ஒரு சகிப்புத்தன்மை வந்துடும், ஒரு தாழ்மை வந்துடும், ஒரு அன்பு வந்துடும். பார்த்திங்கன்னா தேவனை பார்க்க தான் இதெல்லாம் நமக்குள்ளே வரும் பாருங்கள். சரிங்களா? அடுத்த பாருங்கள், 27ஆம் வசனம் வரைக்கும், 27லேருந்து 30 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 27ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். 27 முதல் 30 வரைக்கும் அடுத்த பகுதி. 27ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். சரிங்களா? அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோவுக்கு வந்தார்கள். அவர்கள் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர்களை அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவிலே குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சீஷர்கள் பார்த்திங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் எருசலேமிலிருந்து அந்தியோகியா சபைக்கு வர்றாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அகபுங்கிற தீர்க்கதரிசி வந்து உலகமெங்கும் பொடிய கஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய உதாரணம் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அது வந்து கிலவுதியராயன் அந்த நாட்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பஞ்சம் இருக்கிறதுனால இப்போ எருசலேமில் இருக்கிற சீஷர்கள், அதாவது யூதேயாவில் இருக்கிற சீஷர், அதாவது எருசலேமில் இருக்கிற அவங்களுக்கு வந்து சில வந்து உதவி செய்யணும், பண சகாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்தியாயர்கள் இருக்கிறவங்க எல்லாம் அந்த விசுவாசிகள், அந்த சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பணத்தை சேகரிக்காங்க. அதை சேகரித்து சவுல் பர்னபா அவங்கள இடத்துல கொடுத்து அனுப்புகிறாங்க. போய் மூப்பர் இடத்துக்கு அனுப்பினார்கள். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் போய் எருசலேமில் இருக்கிற மூப்பர் இடத்துக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சவுலையும் பர்னபாவையும் அனுப்புகிறாங்க. ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, இங்கே ஏன் வந்து புறஜாதிகள் இடத்துல விருத்த சேதம் இல்லாத மனசில் போய் ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அவர் எல்லாம் விவரித்து சொல்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா அந்த கொர்நேலிய வீட்டில் நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து புறஜாதிகளுக்கும் வந்து இப்போ மனம் திரும்புதலை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த காரியத்தை பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்தியோகியா சிதறப்பட்ட சீஷர்கள் போய் அந்தியோகியாவில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணா அநேகர் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்து எருசலேம் சபையிலிருந்து பர்னபாவை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ பர்னபாவை வந்துன்னா இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை நிறையா கேட்குறாங்க, இன்னும் கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்படுறாங்க. சரி, பர்னபா போய் மறுபடியும் போய் தர்சுவுக்கு போய் அந்த இடத்துல சவுலை கூட்டிகிட்டு வர்றார். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து அந்தியோகியா சபையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் வந்து அந்தியோகியா இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் வருது. பார்த்திங்கன்னா அகபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. அகபுங்கிற தீர்க்கதரிசி வந்து கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி உடனே பார்த்திங்கன்னா அதுக்கு அதனால் வந்து எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு எருசலேமில் இருக்கிற அந்த யூதர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னென்னா கொஞ்சம் அந்தியோகியாவிலேருந்து பணத்தை சேர்த்து அது பர்னபா, சவுல் கையில் வந்து கொடுத்து மூப்பரிடத்துக்கு 3 மூப்பரிடத்துக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த காரியங்கள் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நன்றியப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றியப்பா.
ஏசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் செம்மையாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா கர்த்தர் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்துடுவான்னு சொல்லி எல்லாவற்றிலும் நீர் புத்தியை தந்து கர்த்தர் நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்யும்போது உங்கள் கரம் அவங்களோடு இருந்ததுன்னு சொன்னது போல ஏசப்பா, நாங்கள் ஊழியத்தை செய்யும்போதும் ஏசப்பா உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. பேதுருவை எப்படி ஆவியானவர் நீர் நடத்தினீர், அப்படி ஆவியானவரை நீங்கள் எங்கள் ஊழியத்தை நடத்த வேண்டும் முடியாதுங்களேன். தரமட்டமாய் தாழ்த்தி உங்கள் என் குடும்பத்தை நடத்துங்க, ஊழியத்தை நடத்துங்க. ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் நீர் நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். தரமட்டமாய் தாழ்த்தி சித்தமில்லாத எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டும் துதிகன மகிமையாக அமைக்க செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.